ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர்க் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி டிஎன்பிசி குரூப் 4க்கான மாடல் எக்ஸாம் ஒன்று வந்து கண்டக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு மாடல் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரை பிடிஎஃப் வந்து டிரைவ் லிங்கில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொஸ்டின் பேப்பரை வந்து எடுத்துக்கோங்க. அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு கீழேயே வந்து ஆன்சர் கீ பிடிஎஃபையும் வந்து டிரைவ் லிங்கில் கொடுக்குறேன். அதையும் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதற்கு கீழே ஓஎம்ஆர் ஷீட் வந்து கொடுக்குறேன். அதையும் வந்து உங்களுக்கு வேணும்னா வந்து எடுத்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் எந்த அகாடமியோடைய ஓஎம்ஆர் ஷீட் வச்சுருந்தாலும் சரி, அதை வச்சு டெஸ்ட் எழுதணுன்ட்டு ஒரு முடிவில் மட்டும் இருந்தால் வந்து போதுமானது. ஓஎம்ஆர் ஷீட்டில் இந்த மாடல் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணி வந்து பாருங்கள். ஓகேவா? அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் எக்ஸாம் ஒன்றுக்கான மேக்ஸ் ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து 2 பார்ட்டாக இருக்கும். அதோடைய வீடியோ லிங்க்கையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் 5வது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த கூகுள் ஃபார்ம் வந்து உங்களுடைய மார்க்கை வந்து அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் கொஸ்டின் பேப்பரை எடுத்து ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு ஆன்சர் கீயை செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் கீயை செக் பண்ணிட்டு நீங்கள் 200க்கு எத்தனை கொஸ்டின் கரெக்ட் அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கூகுள் ஃபார்மில் போயிட்டு ஒரு சிம்பிள் டீட்டெயில் தான் கேட்கும். உங்களுடைய நேம் என்ன, மெயிலா ஃபீமேலா, என்ன டிஸ்ட்ரிக்கு, 200 கொஸ்டினுக்கு எவ்வளோ கொஸ்டின் கரெக்டுன்னு கேட்கும். அதை மட்டும் வந்து ஃபில் பண்ணிங்கன்னா வந்து போதுமானது. உண்மையாக வந்து ஃபில் பண்ணுங்கள். சும்மா 200க்கு 200 கொஸ்டின் கரெக்டுட்டு ஃபில் பண்ணாதீங்க. ஓகேவா? அதனால் உண்மையாக மட்டும் ஃபில் பண்ணுங்கள், போதுமானது. இதோடைய ரேங்க்கு கார்டு அப்படிங்கிறது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1 உங்களுக்கு வரும். எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து இதற்கான ரேங்க் கார்டு வந்து வரும். நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க்கையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி வராதவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் டெலகிராம் போயிட்டு ஃபோர்க் அகாடமி அப்படின்ட்டு நம்மளுடைய சேனல் நேம் அப்படின்னு அடிங்க. ஓகே, நம்ம சேனல் நேம் அடித்தோன்னா ஒரு 43,000 சப்ஸ்கிரைபர் கொண்ட ஒரு சேனல் வந்து காமிக்கும். அந்த சேனல் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம சேனல். அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சில பிடிஎஃப்லாம் வந்து நான் அதில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். இந்த கடைசி நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி மாடல் எக்ஸாம் 2 கூட யூடியூப்பில் சொல்லாமல் ஸ்ட்ரைட்டாக அங்கேயே வந்து கொடுக்கலாம். அதனால் வந்து அதில் கண்டிப்பாக வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து வந்துடும். கொஸ்டின் பேப்பர் இருக்கும், ஆன்சர் கீ இருக்கும், ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும். இது கூகுள் ஃபார்மில் வந்து உங்களோட மார்க் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மாடல் எக்ஸாமுக்கான மேக்ஸ் ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்கும். நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும். இது எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அப்டேட் வந்து பண்ணியிருப்பேன். அதை பார்த்து எல்லாமே வந்து பண்ணி முடிச்சிருங்க. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், நீங்கள் இந்த டெஸ்ட்டை வந்து எப்படி அணுகணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து 3 ஹவர்ஸ் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். சரி, ஒரு 3 ஹவர்ஸ் வந்து ஒதுக்கிட்டு இந்த டெஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் உங்கள் கையில் இருக்கா செக் பண்ணுங்கள். ஓகே, இருந்தால் ஓஎம்ஆர் ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பரை முடிந்த அளவுக்கு பிரிண்ட் அவுட் போட்டு எழுதுங்க. பிரிண்ட் அவுட் அப்படிங்கும்போது ஒரு பேஜுக்கு 2 பக்கம் வருது மாதிரி பிரிண்ட் அவுட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். அதனால் ஒரு பேஜில் 2 பக்கம் வருது மாதிரி பிரிண்ட் அவுட் வந்து போடுங்க. இல்லைன்னா நான் பிரிண்ட் அவுட் போடலாம் நேரம் இல்லை, சரியில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே, மொபைல் ஃபோன் லேப்டாப்பை வச்சு ஓஎம்ஆர் ஷீட்டில் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் அவுட் போட்டு எழுதுங்க. இல்லைன்னா ஓஎம்ஆர் ஷீட்டையாட்டும் எழுதி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி 3 மணி நேரம் அலோகேட் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணிட்டு பண்ணி பாருங்கள். தமிழுக்கு 50 நிமிஷம், மேக்ஸுக்கு ஒரு 3/4 மணி நேரம், மீதி உள்ள ஒரு 1.25 மணி நேரத்துக்கிட்ட நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்ட்டு அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு 2.5 மணி நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்புக்கு இருக்குது. 2.5 மணி நேரம் டு 2.25 மணி நேரத்தில் இந்த கொஸ்டின் பேப்பரை முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து அந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து தமிழை ஒரு நேரம், மேக்ஸை ஒரு நேரம், ஜிஎஸ் ஒரு நேரம் அப்படின்ட்டு அட்டன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மாடல் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுலேயே ஒரு பிரயோஜனமும் இருக்காது. மாடல் எக்ஸாம் வந்து ஏன் அட்டன் பண்ணுறோம், டைம் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கிறது தான் மாடல் எக்ஸாமே வந்து அட்டன் பண்ணுறோம். அந்த மாடல் எக்ஸாம்லேயும் நமக்கு பிடிச்ச நேரத்தில் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டை கடைசி வரைக்கும் கற்றுக்கிட மாட்டோம். எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு டைம் பத்தலை அப்படின்ட்டு சொல்லிட்டு வெளியே வரும். அதனால் இங்கேயே வந்து மாடல் எக்ஸாமில் அட்டன் பண்ணி டைம் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்கோங்க. அதே மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். 180+ வந்து ஈஸியாக வந்து நீங்கள் எடுக்கலாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 180+ வந்து எடுக்கலாம். டிஎன்பிசி எப்படி கொஸ்டின் கேட்பாங்களோ அந்த பேட்டர்னில் தான் வந்து கொஸ்டின் வந்து நான் எடுத்திருக்கேன். அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப சிரமமாகவும் இருக்காது, ரொம்ப எளிமையாக இருக்காது.
நார்மலாக கரெக்டாக வந்திருக்கும். இப்போ ஒரு சில அகாடமிலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டினுக்கு மேலே எடுக்க முடியாது. அதுலேயே நமக்கு ஒரு டிப்ரெஷன் வந்துடும். என்னடா இது 150க்கு மேலே கூட வரமாட்டுக்கு, நம்ம என்ன அவ்வளோ மோசமாக படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு வரும். ஆனால் நீங்கள் இந்த மாடல் அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, நம்ம நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், நிறைய மார்க் வருது அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட் பூஸ்டருக்கு தான் இந்த மாடல் எக்ஸாமே நான் உங்களுக்கு வைக்கிறது. ஸோ இதை எழுதிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக போய் ஸ்ட்ரைட்டாக எக்ஸாம் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து இதில் ஒரு ஸ்பெஷல் விஷயம். அதே மாதிரி இதில் தமிழில் வந்து 95 போடலாம், மேக்ஸில் ஒரு 20 போட்டுடலாம், 115 அட்டி, ஜிஎஸ்ல வந்து ஒரு 60 கொஸ்டின் கண்டிப்பாக வந்து போட முடியும். 175 கொஸ்டினுங்கிறது இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் சாலிடாக போடலாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா 180 185 வரைக்கும் உங்களால் வந்து போட முடியும். ஓகே, அப்போது இந்த டெஸ்ட்டை வந்து நல்லா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜூன் 2 வந்து இன்னொரு மாடல் எக்ஸாமோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.